23 ஜூன் வந்து கனியும் கருக்காயும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை திறனாய்வு பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரமேஷ், நெய்வேலி. நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ரிட்டையர்டு டெப்டி ஜெனரல் மேனேஜர், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டு பர்சன். ஸோ ட்ரைனிங் பயிற்சி துறையில் ஒரு 21 ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கேன். இந்த புத்தக திறனாய்வு இந்த தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நிறைய திறனாய்வு பண்ணிகிட்ருக்கேன். இதான் என்னை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். இந்த புத்தகம் திறனாய்வு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். சிவாஜி கணேசன், அவங்களோட மனைவி வந்து சௌகார் ஜானகி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நிறைய லேடிஸ் கிளப் போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவாங்க, என் கணவர் வந்து என்னை அடிக்கிறதே கிடையாது. அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கணவர் இன்னைக்கு திட்டாரு, என்னை பலார்னு ஒரு அறை விட்டார் அப்படின்னோடனே, இவளை வந்து அவங்க ஹஸ்பண்டை அடிக்கவே மாட்டாங்க. இவளுக்கு ஒரே குறையாக இருக்கும், என்னடா நம்ம ஹஸ்பண்டை அடிக்கவே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப குறைப்படுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி ஏங்க என்ன அடிக்கவே மாட்டேன்றீங்கன்னா, சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு தம்பதிகளுக்கு நடுப்புற வந்து ஒரு பையனால், சிவகுமார் ஒரு பையனா வருவான், சிவாஜியோட முன்னாள் காதலியோட பையனா. அதுல வந்து ஒரு பிரச்சனைகளோட ஆரம்பிக்கும் அந்த படம், உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் நிறைய கணவன் மனைவி கிட்ட நிறைய சண்டைகள் வரும். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்குவோம். நான்லாம் சிறு வயதுல சினிமா பார்க்கும்போது பரமசிவன் பார்வதி ஏதோ ஒரு டான்ஸ் உட்காந்து வியூ பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல பார்த்தோம்னாக்க, ஒரே நேரத்துல 2 பேரும் ஒருத்தர் வந்து திரும்பி பார்த்துப்பாங்க. பரமசிவன் பார்வதி ஒரே நேரத்துல அப்படி பார்த்துப்பாங்க. நான் நினைச்சேன், எப்படி ஒரே நேரத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சுவேன். அப்படியே நானாவே, சரி பின்னாடி டைரக்டர் நூல் வச்சு இழுப்பார் போல இருக்குது, நான் இழுக்கும்போது 2 பேரும் பார்த்துக்கணும்னு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்லாம் நான் நினைச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு மித்த மாதிரி இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு சினிமாலாம் காமிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வந்து, அந்த கணவன் மனைவி கிட்டேயே நிறைய சண்டைகள் வந்து ஏகப்பட்ட திருவிளையாடல் புராணத்துல நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே, எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் கணவன் மனைவி என்பது இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு ஒற்றுமையில் வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி குடும்பமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு கணவன் மனைவி கிட்ட இருக்கிற ஒரு ஊடல், அதை வந்து திருக்குறள்ல வந்து புலவின்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. காதல் வாழ்க்கையில் அன்பினால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் வருத்தம், கோபம், ஊடல் அல்லது பிணக்கு தான் அந்த புலவி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஆறதுக்கு முன்னாடியே காதல் வயப்படுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் அப்படின்ற விஷயத்தை ஈஸியா சொல்லி கடந்து சென்றாங்கன்னு நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ மனிதன் மனிதனுக்காக சொன்னது அந்த திருக்குறள். அதுல அந்த அதிகாரம் 131ல புலவின்ற விஷயம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதிகாரத்துல வர 10 திருக்குறளோட திருக்குறளை ஒட்டின கதைகளா நம்மளுடைய ஆசிரியர் சிவக்கனி அவர்கள் இந்த தளத்துல அவங்களும் இணைஞ்சிருக்காங்கன்றது மிக பெருமையான விஷயம். போன தடவை நித்யதேவி மேடமோட புக்கு ரிவ்யூ பண்ணும்போது அவங்களும் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மிக பெருமையான ஒரு நாளாக நான் கருதுகிறேன். என இனிய நண்பர் சிவக்கனி அவர்கள் இந்த தளத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த புத்தக திறனாய்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புத்தகம் பத்தி பார்த்தோம்னாக்க, நூலோட பெயர் வந்து கனியும் கருக்காய், சிறுகதை தொகுப்பு. இது சிவக்கனி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அகழ் பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா, திருக்குறள் கதைகள் 1330 என்ற உலக சாதனை புத்தகத்திலே இடம்பெற்றுள்ள அந்த புத்தகத்துல புலவியின் அதிகாரத்திற்கான 10 திருக்குறள் கதைகள் அடங்கியுள்ள கதைகளின் தொகுப்பு. அதுல இவங்க கொடுத்துருக்கிறாங்க. அந்த கதைகளோட தொகுப்பு தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியரோட குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திறந்த மனதுடன் என் அழகான வாழ்க்கை பயணங்களை இனிமையாய் கழித்த நாட்களை அனுபவமாய் உங்கள் முன் எடுத்து வடிவிலாய் சமர்ப்பிக்கிறேன். சிவக்கனி நாராயணசாமி ராஜாமணி அவர்களின் மகளாய்
பூஞ்சோலையில் மலர்ந்த நான். குடும்ப பூந்தோட்டம் உருவாக காரணமாய் இருந்த அத்தைக்கும் கூட்டு குடும்பமாய் சிறப்பாக்கி கொண்டிருக்கும் அன்னிக்கும் பாசமான நன்றி அப்படின்னு ஆசிரியருடைய இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னுடைய முதல் நூல். ஒரு குடும்பத்திலும் பந்தம், பாசம், பிரிவு, துக்கம், ஏக்கம், தனிமை என பல நிகழ்வுகள் அடங்கும். ஏனென்றால் அன்பே கடவுள் உருவாகி இருக்கிறது. புலவி எனும் அதிகாரத்துக்கு கதைகள் எழுத தூண்டிய வினோதினி அம்மாவிற்கும் எழுத ஆர்வமூட்டிய டைமண்ட் யுவர் மைண்ட் நண்பர்கள் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள், திரு ரிபாய் அவர்கள், திருமுக கல்யாணி, திருமுக ரேணு மீரா, திருமுக மாலதி, திருமுக பத்மா, திரு நாராயணமூர்த்தி, திரு ரவி, திரு வினய்தீர்த்தன் அவர்களுக்கும் மற்றும் எனது உறுதுணையாக இருந்து எழுதி வழிகாட்டிய புவனேஸ்வரி அன்னிக்கும் தோழி அபர்ணாவிற்கும் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றிகள் அப்படின்னு அதுலேருந்து ஒரு சிறு பகுதி மட்டும் எடுத்து சொல்றேன். முன்னுரையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பை பொழிவதில் சிறு சிறு சண்டைகளும் ஊடலும் எப்பொழுதும் தேவைப்படுவது என்பதில் காதலில் கலந்த பழம் போல் ஆகிவிடும். அன்புடையவர்களுக்கு ஒருவித வருத்தம் ஏற்பட்டாலும் அத்துன்பத்தை அறியும் காதலியை பெறாதவருக்கு ஓடலில் பயனில்லை. தலைவன் தலைவி இடையே உள்ள அன்பின் மிகுதியால் பிணைப்பின் பந்தம் தொடர காரணம் அவர்களுக்கு இடையே இருக்கும் அதீத ஆசையை காரணம். இதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த புலவி இதுல வந்து எனக்கே நிறைய லேர்னிங் இருந்தது. நம்மகிட்ட ஒரு சண்டை வருது, சச்சரவு வருதுன்னா அதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு தான் காரணம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துறையில ஒரு நண்பர் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, மனம் சேராமையால் மனமுறிவுகள் அதிகம் நிகழும் இன்றைய காலகட்டத்தில் தேவையாகவும் இக்கதைகளை நாம் புற உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியத்தில் உள்ளோம் அப்படின்னு அழகாக கொடுத்திருக்கிறாங்க. ஆடிக்காற்றின் மாலை பொழுதில் இளையவன் சிவா அப்படின்னு வாழ்த்துக்களோட அவர் இன்னும் மேலும் சில விஷயம் சேர்த்திருக்கிறாங்க. இல்வாழ்வில் இணையும் புதுமத தம்பதியரும் இல்லறத்தை நல்லறமாய் வழிநடத்தும் எல்லோரும் வாசித்து பின்பற்ற நல்லதொரு நூலை வழங்கியிருக்கும் தோழமைக்கு வாழ்த்துக்களும் பேரன்பும். எழுத்துலகில் நல்லதொரு நட்சத்திரமாய் மின்னிட நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் இந்த புத்தகத்தோட முன்னாடி இருக்கிற உரைகள். இவர்களை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு கவிஞர், ஸ்பான்டேனியஸ் கவிஞர்னு சொல்லலாம். நான் பல தளத்தில் அவங்களோட பயணிச்சிருக்கிறேன். எதை பத்தி பேசினாலும் அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு கவிதை எழுதி படைக்கிறதுல ஒரு நல்ல ஆளுமையுள்ள பர்சன். ஓகே, இப்போ நம்ம அதில் உள்ள 10 கதைகளோட சின்ன சின்ன ஷார்ட்டாக பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். காத்திருத்தலே சுகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கதை. இது என்னன்னாக்க, புல்லாதிரா அப்புலத்தை அவரொரும் அல்லல் நோய் காண்கம் அரிது. நம்ம ஊடல் புலவி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிணக்குகள் வரும். அப்புறம் நம்ம கணவன் மனைவியில் அந்த பிணக்குகள் வரும். 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் சாரி சொல்லுவோம். இந்த மாதிரி சாரி சொல்லணும்னு வேதாத்ரி மகரிஷிகிட்ட யாராவது ஒருத்தர் பணிஞ்சு போகணும் அப்படின்னோடனே, யார் பணிஞ்சு போகிறது அப்படி கேட்டவுடனே, அறிவுள்ளவர்கள் பணிஞ்சு போகணும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் யார் பணிஞ்சு போகணுன்ட்டு. ஸோ பணிஞ்சு போகும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம ஓடும்போது அவர் அடைகின்ற அல்லல் நோயையும் சிறிது நேரம் காணலாம். அதற்காக அவர் வந்ததும் அவர் பார் சென்று தழுவாமல் பிணங்கி இருப்பாயாக. அதாவது என்ன, நம்ம சண்டை போடும்போது அப்போ ஒரு துன்பம் இருக்கு இல்லையா, உடனே போய் காம்ப்ரமைஸ் ஆகாம கொஞ்சம் அப்படியே நம்ம முரண்டு காமிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன கதையா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இனியன் அப்படின்னு ஒரு பையன், அவர் வீட்டில் ரொம்ப செல்ல பையன். அவங்க அம்மா பேர் சுகம்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னாக்க திருமகன், அவங்க அப்பா பேர். அந்த இனியனோட அப்பா அம்மா சுகம், திருமகன். அவங்க ஓயாம ஒர்க் பண்ற ஆட்கள், 2 பேருமே கடின உழைப்பாளி. திருமகன் அவங்க அப்பா இனியன் தான் நம்மளோட ஹீரோ. அவரோட ஹீரோ அவங்க அப்பா ஒரு ஆசிரியராக ஒரு பள்ளியில் வேலை செய்கிறாங்க. ஓகே, அவர் நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளதா இருக்கிற ஒரு பர்சன். அவர் செய்கிற தொழிலை ரொம்ப செவ்வனே செய்கிற ஒரு பர்சன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் சுகம், திருமகன் 2 பேருக்கும் இனியன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தாங்க. ரொம்ப அன்பு மழையால் அந்த பையனை வளர்த்துக்கிட்டே வர்ற நேரத்தில் இது ஒரு பக்கம் காமிக்கிறாங்க.
அ இவங்க 2 பேரும் நல்ல அப்பா, அம்மாங்கிறனால நம்மளுடைய ஹீரோ இனியன்ட்டயும் ஒரு நல்ல பழக்கங்கள்லாம், நல்ல குணங்கள்லாம் இருந்தது. அ இதுக்கு அடுத்த சீன் வராங்க. தமிழ் அப்படின்னு ஒரு பொண்ணு. ஒரு ஏழை பொண்ணு. அவங்களோட பெற்றோர் வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. யாரு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய, அந்த தமிழுடைய பாட்டியும், அவங்க தாத்தாவும் சேர்ந்து வளர்க்குறாங்க. அ அந்த பாப்பாவும் வந்து ஸ்கூல்ல படிக்குது. யார் படிக்கிற ஸ்கூல்லன்னா, நம்ம இனியன் படிக்கிற ஸ்கூல்லயே படிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்கூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோவோட அப்பா, நம்ம திருமகன் தான் அங்க ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்ப 2 பேருமே வந்து பள்ளிக்கு சிறு வயதிலேருந்து பள்ளிக்கு அப்படியே போயிட்டு நெறைய போட்டிகள், எழுத்து போட்டி, விளையாட்டு போட்டி எல்லாத்துலயும் பங்கு பெறுறாங்க. 2 பேரும் அறிமுகமாறாங்க. தோழன், தோழியாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல அ பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இழப்பு வரும் இல்லையா? அழுவோம் அப்படி. பள்ளி முடிக்கும்போது அழுவோம். காலேஜ் முடிக்கும்போது அழுவோம். ஒரு கட்டத்திலயும் சில நண்பர்கள பிரியும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவங்க ஆளுக்கு ஒரு திசையா கிளம்பிட்டாங்க. இவர் வந்து இனியவன் வந்து தமிழ் துறைய தேர்ந்தெடுத்து, அதுல வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு. அந்த தமிழ்ங்கிற பெண்ணு வந்து அவங்க மருத்துவ தொழில்துறை பயணம் செஞ்சு, அதுலயும் வந்து மருத்துவத் துறையில பணிபுரிஞ்சு, அதுல அந்த துறையில பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வேறு வேறு மாரி பிரிஞ்சு அவங்கவங்க வேலைய ஆரம்பிக்கும்போது, 2 பேருக்கும் திருமண பேச்சு அவங்கவங்க வீட்ல ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும்போது, அவங்க தான் ஒரு வீட்ல அம்மா தானே ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த சுகம்ங்கிறவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னன்னாக்க, "யாரையாவது நீ விரும்புறியாப்பா? நாங்க ஜாதகம்லாம் பரிமாற்றணும்." "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க யார் சொல்றீங்களோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு." இனியவன். அ உடனே வந்து இவங்க ஜாதகத்த பரிமாறுறாங்க. யார் ஜாதகம்னா, இந்த தமிழ்ங்கிற பெண்ணோட ஜாதகமும், இனியவன் ஜாதகமும் பரிமாறிக்கப்படுகின்ற சண்முகங்கிற ஒருத்தர் வந்து பரிமாறுறாங்க. வீட்ல திருமண ஏற்பாடுகள் தொடருது. இந்த பையன் என்னன்னாக்கா, தமிழ்ங்கிறது வேற யாரோ நம்ம ஃப்ரெண்டோட பேர் மாரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறானே தவிர, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரியல. பெரிய அதிர்ச்சி. வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரியுது. 2 பேரும் இனிமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன சண்டையோட ஆரம்பிக்குது. எப்பவும் இல்லையா? முகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன சண்டைகள் ஆரம்பிக்குது. அ ஒரு காலையில எழுந்தாலே சின்ன சின்ன அ ச சண்டை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேலையும் அதாவது அவங்க வேலையும் போயிட்டுருக்கு, வாழ்க்கையும் போயிட்டுருக்கு, சண்டையும் போயிட்டுருக்கு. இது இப்படி இருக்குதுன்னா நார்மல். நம்ம எப்பவுமே ஃபேமிலில சண்டை இல்ல சொன்னா தான் அப்நார்மல். சண்டை இருந்ததுன்னா நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது, அ இவர்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் வேலைப்பளுவுடன் தொடர்ந்தன. தமிழ் இனியனின் மேல் வைத்த அன்பின் அளவில் சிறு மாற்றம் கூட இல்லை. வேலைக்கு சென்ற இனியனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தால், எப்பொழுது இனியவின் நினைவுகள் தான். மணிக்கு ஒரு நடை, தொலைபேசியில் அழைத்து உரையாடுவாள். இருப்பினும் அவன் அருகில் இல்லாதது மனசில் ஒரு சலனம். வேலை முடித்து வீடு திரும்பிய அவனுக்கு பல உபசரிப்புகள் அப்படியே நடக்குது. ஆம், தொடர்ந்து தொடர்ந்து காலைல நடந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி பேச்சு தொடர்றாங்க. ஆனா, தமிழ் வந்து அந்த காலைல நடந்த சண்டைக்கு இன்னும் திருப்பி அந்த கிரட்ஜிலே இருக்கிறாங்க. அ விவாதம் தொடர்ந்து "அட போயா" அப்படி போயிட்டு அன்பு இருக்கு. ஆனா, இந்த திருப்பி காம்ப்ரமைஸ் ஆறதுக்கு அவங்களால முடியல. அவனோட சமாதானத்தை அவள் ஏற்கவில்லை. இவளுக்கும் காதல் இருக்கிறது. அவன் இருந்தாலும் இனியனை கேள்விக் கணையால் தொடுக்கிறாள். அவன் பதிலை தேடி தேடி சற்றே குழம்பி போனான். அ இருப்பினும் நான் வைத்த அன்பின் வழியாகத்தான் அவளை சமாதானம் செய்தாக வேண்டும் என்று எண்ணினேன். இரவு நீண்டதாய் கழிய வீடும் வந்தது. இரவு உணவினை தொடங்க சுகத்துக்கு துவையாக 2 பேரும் போய் சமையல் அறையில வந்து மாமியார் மருமகளும் சமையல் அறையில சமையல் செய்றாங்க. இவ போய் ஹெல்ப் பண்ணணுமா கேட்குறான். அதெல்லாம் வேண்டான்ட்டு அ எல்லாம் சாப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க. அன்று இரவு பேச்சு சண்டைகளுடனே தொடர்ந்தது. மனம் வருந்தியவாறு நித்திரைக்கு சென்றான். கணவன் வந்து அந்த சண்டை மனைவி போட்டுட்டே இருக்கிறாங்க. இவன் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நினைக்கிறான். அவங்க ஆகவே இல்ல. காலை விடிந்ததும் தமிழிடம் சிறு மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே, "காலைல எழுந்து பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு தூங்குறார். கனவிலும் அதையே நினைச்சுட்டு படுக்குறாங்க. அப்ப சண்டை போடுற மாரியே அவருக்கு கனவு வருது. அ கனவிலும் அவன் அவளிடம் காட்டிய அன்பிற்கு எல்லையே கிடையாது. காலை கதிரவன் கடைக்கண் பார்வை அவன் மேல் விழுந்தது. "என்னங்க நேரம் ஆச்சு, அலுவலகம் போலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. கண் அயர்ந்தவுடன், "சரி, சரி கிளம்புறேன்" அப்படின்ட்டு முழிச்சு பார்க்குறான். ஓ! நம்மள்ட்ட மனைவி பேசிட்டாளான்னு எதிர்பார்க்குறான். கடைசியா பார்த்தா கனவு தான். அவ இன்னும் அந்த சண்டை போட்டே அதையே நினைச்சுட்டே இருக்கிறாங்க.
கண் அயர்ந்தவுடன் சரி, சரி கிளம்புகிறேன். கனவில் நடந்ததா